அப்போ என் குழந்தைங்க, சின்ன வயசு குழந்தைங்க கூட பார்க்குதுங்க, ஃபோனை வாங்கி வச்சுக்க சொல்கிறீங்க, சரிப்பா. ஸோ எல்லாத்துக்கும் எங்களுக்கு தான் பதில் சொல்கிறீங்களே தவிர அதை மாத்துறதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேன்றீங்க. பிறந்தது பொம்பளை பிள்ளையா பிறந்தது தான் தப்பு. என்ன அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. நம்மளை அலங்கரிச்சுக்கிறோம், எல்லாருமே அலங்கரிச்சுக்கிறோம் நம்ம நல்லா இருக்கணும்னு. ஐயோ அழகா தெரிஞ்சால் கூட ஆபத்தும் நினைக்கிற அளவுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம் எதுவுமே என்னன்னா, ஏன் நீங்களாம் யோசிக்க மாட்டேன்றீங்க? என்ன மாற்றி கொடுத்தா எந்த ஜட்ஜ் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி பண்ணுறவனை நிற்க வச்சு நடு ரோட்டில் சுட்டு நான் தண்டனை கொடுக்குறேன்னு எழுதி கொடுக்குறீங்களோ, நீங்கள் இன்னைக்கு இல்லை நம்ம தலைமுறை, நமக்கு அப்புறம் வர தலைமுறை, எத்தனை தலைமுறை இருக்கோ அத்தனை தலைமுறையும் உங்களை மறக்காது. தயவு செய்து எவனையாவது ஒருத்தனுக்கு பண்ணுங்க. அது உண்மையான குற்றவாளியாக இருந்தால் தயவு செய்து பண்ணிடுங்க. பண்ணினா மட்டும்தான் இன்னொருத்தர் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளையும் சுட்டு கொன்னுடுவாங்கன்ற பயம் இருக்கும். இல்லைன்னா துடிச்சு அனுமதி இல்லாமல் ஒரு விஷயம் இன்னொருத்தங்க கிட்ட பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அருவருப்பாக இருக்கும். இன்னொன்று விஷயம், அது வலி தாங்காது. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, எப்படி சொல்றதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. வார்த்தையெல்லாம் பார்த்து பார்த்து பேசினாலும் வலி உள்ளேருந்து வருது. என்னமோ போங்க, இதுக்கு மேலே இனிமேல் எந்த பாலியல் குற்றம் நடந்துச்சு, எந்த குழந்தைய கொண்டாங்க, ஏன்னா ஒரு நாளைக்கு 5 நியூஸ் 4 நியூஸ் 3 நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படியே பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தயவு செய்து நரகாசுரனை கொண்டப்போ தீபாவளி கொண்டாடணும். இந்த மாதிரி காம கொடூரங்களை பிள்ளைங்களை பாரபட்சம் பார்க்காம கொள்றவங்களை நீங்கள் கொண்டா யார் இந்த தீர்ப்பு வழங்குறாங்களோ உங்களுக்கு நாங்கள் ஒரு திருவிழாவே கொண்டாடுறோம். தயவு செய்து எதையாவது மாற்றி அமைங்க. பேசி பேசி ஒன்றுமே இல்லை, எதையும் மாற்றுவாங்களான்னு தெரியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில், ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் கத்திட்டு கிடக்குறோம் நிறைய பேர்.